10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இதில் என்ன நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ காலனி ஆட்சி எதிர்க்கிறதுல தமிழ்நாடு முன்னோடியாக இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டின் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவனக்காண்டி முயன்ற ஆங்கிலேயர்களுடைய முயற்சிகளை எதிர்த்து போரிட்டிருக்காங்க. பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட 1806 வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்தியிருக்காங்க. 1806 வேலூர் புரட்சி. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, காலனி ஆட்சி எதிர்ப்பதில் முன்னோடியாக திகழ்ந்த மாநிலம் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு. ஸோ எந்த நூற்றாண்டோட இறுதி பகுதியில் பாளையக்காரர்கள் போராடினாங்க அப்படின்னு கேட்டால் 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதி. பாளையக்காரர்களுடைய தோல்விக்கு அப்புறமா வேலூர் புரட்சி எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்டோம்னா 1806 நடந்திருக்கு. அவ்வளோதான். அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் சென்னையில் 2 உருவாயிருக்கு. என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிற 2. சென்னை வாசிகள் சங்கம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1852 பிப்ரவரி 26. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1852 பிப்ரவரி 26. சென்னை மகாஜன சங்கம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1884 மே 16. சென்னை மகாஜன சங்கம் 1884 மே 16. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை வாசிகள் சங்கம்னா என்னது, எதுக்காண்டி உருவாக்கப்பட்டுச்சு, அதோட மோட்டிவ் என்னது. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டோன்னா அது என்னதுதான், சென்னை வாசிகள் சங்கம் MNA, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. ஸோ பொதுமக்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத அனைவருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட நோக்கம். இதுல 1852 பிப்ரவரி 26 அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம்னா கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார், கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களும் நிறுவப்பட்டது. இவ்வமைப்பில் வணிகர்களை அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை உள்ளடக்கியிருந்தது. கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை இவங்க எதிர்த்திருக்காங்க. அப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்பட்டதுக்கு எதிராக இது போராட்டம் நடத்திருக்கு. இது MNA. ஸோ சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு ஒன்று நிறுவப்பட்டுச்சு. அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறை நியாயப்படுத்த சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஸோ சித்திரவதை சட்டம் எதன் மூலமாக ஒழிக்கப்பட்டிருக்குன்னா MNA மூலமாக தான் ஒழிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் 1862 பின்னர் செயலிழந்து இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பத்திரிகைகளோட பங்கு பற்றி கொடுத்திருக்காங்க. டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டிருக்காரு. யாரு? டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அதை எல்லா பத்திரிகைகளுமே எதிர்த்திருக்காங்க. ஏன்டா எதிர்க்காங்க, அது நமக்கு பாசிட்டிவான நியூஸ் தானே அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணப்போ அதில் எல்லா பத்திரிகைகளும் யாரால் நடத்தப்பட்டிருக்கு, ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ நமக்குன்னு ஒரு பத்திரிகை வேணும் அப்படிங்கிற தேவையை உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜி சுப்பிரமணியம், M வீரராகவாச்சாரி, அவங்களோட நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து 1878 தி இந்து அப்படிங்கிற செய்தி பத்திரிகை தொடங்கியிருக்காங்க. தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியா அதை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் சுதேசமுத்திரன் எப்போ தொடங்கியிருக்குன்னா, ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்களால 1891 ஒரு தேசிய பருவ இதழா முதல்ல தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்லேன்னு. 1891 சுதேசமுத்திரன் தேசிய பருவ இதழா தொடங்கப்பட்டிருக்கு. தொடங்கினது யாருன்னா ஜி சுப்பிரமணியம். 1899 அவ்விதழ் நாளிதழாக மாறியது. ஸோ 1891 தொடங்கப்பட்ட சுதேசமுத்திரன் நாளிதழா எப்போ மாறுதுன்னு கேட்டோம்னா 1899 மாறி இருக்கு. தி இந்து, சுதேசமுத்திரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டது. இந்தியன் பேட்ரியாட்டிக், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுறதுக்கு இது ஊக்கமளிச்சிருக்கு. ஸோ உள்நாட்டு பத்திரிகைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில்,
மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. அப்புறம் சென்னை மகாஜன சபை. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. அப்புறம் சென்னை மகாஜன சபைக்கு வந்தாச்சு. இப்போ தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. முதலாம் தலைமுறையை சேர்ந்த தேசியவாதிகளுக்கு வகுப்பு பயிற்சி களமானது. 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தசார்லு இவம்பின் முதல் தலைவராக நிறுவப்பட்டிருக்காரு. அதாவது என்ன, யாரெல்லாம் இதை சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1884 மே 16 ஸோ 4ன்னு முடிஞ்சிருக்கு. அந்த 4ஓட ஸ்கொயர் தான் 16. 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தசார்லு, பி ரங்கையா, இன்னும் நிறைய பேர் சேர்ந்து இது உருவாக்கியிருக்காங்க. இவம்பின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டோன்னா பி ரங்கையா தான். ரங்கையா இதை தான் பொறுப்பேற்றிருக்காரு. எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தசார்லு, பி ரங்கையா. அதில் பி ரங்கையா தான் இந்த அமைப்போட முதல் தலைவர். இதனுடைய செயலாளராக பி அனந்தசார்லு நல்லா எழுதுபாரு போல், அதனால செயலாளராக போட்டாங்க. இதன் செயல்பாடுகள் பங்காற்றினர். அதுக்கப்புறம் நிறைய உறுப்பினர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடிடணும், வரிகளை குறைக்கணும், இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும் ஆகியன இவம்பின் கோரிக்கைகளாக இருந்திருக்கு. இவம்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கைகளாக அப்படியே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான பாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டோட முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள். ஸோ மிதவாதிகள்னால் என்னது, சைலண்ட்டாக அவங்க பிரச்சனை எதுவுமே பண்ணாமல் அரசுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, வேண்டுகோள் விடுப்பாங்க, மனு செய்வாங்க, இறைஞ்சுவாங்க, குறிப்பாணைகள் மூலமாக அரசுக்கு அவங்களோட மனுவை சமர்ப்பிப்பாங்க. ஸோ வங்க பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்படலாயினர். இவங்க வட்டார மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களை மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க, மக்களை ஈடுபட செய்கிறதுக்கு வட்டார மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கள தொடக்க கால மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாரெல்லான்னு பார்த்தோன்னா வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசனார், டி.எம். மாதவராவ் மற்றும் சுப்பிரமணியனார் ஆகியோர் ஆவர். ஸோ சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் சுப்பிரமணியனார் ஆகியோர் ஆவர். ஆங்கிலேயர்கள் தங்களை தாராளமானவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை அம்பலப்படுத்தியதே மிதவாதிகள் செய்த முக்கிய பங்களிப்பாகும். ஸோ ஆங்கிலேயர்கள் அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, தாராளமானவர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அம்பலப்படுத்தியிருக்காங்க. அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே இந்த மிதவாதிகள் அம்பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா மிதவாத கட்டம் சென்னையில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபையில் ஒரு கூட்டம் கூடியிருக்கு. பிரம்மஞான சபையில் 1884 டிசம்பரில் ஒரு கூட்டம் கூடியிருக்கு. தாதாபாய் நவ்ரோஜி, கே.டி. தலாங்கு, சுதந்திரநாத் பானர்ஜி, சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி. சுப்பிரமணியம், ரங்கையா, பி. அனந்தசார்லு போன்றோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஸோ யாரெல்லாம் இதில் போய் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி, கே.டி. தலாங், சுதந்திரநாத் பானர்ஜி, இவங்க கூட சில முக்கியமான தலைவர்கள். சென்னையிலேருந்து யாரெல்லாம் பார்த்தோன்னா ஜி. சுப்பிரமணியம், ரங்கையா, பி. அனந்தசார்லு, இவங்க எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. சரியா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றுச்சு, W.C. பானர்ஜி தலைமையில். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் 1885 பம்பாய். மொத்தம் இதில் 72 பிரதிநிதிகள் கலந்துருக்காங்க. 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவங்களா இருக்காங்க.
ஜி சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு. ஸோ இதில் வந்து ஜி சுப்பிரமணியம் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்திருக்காரு. அவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவர் ஆவர். இந்தியா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள அவர் செய்த பங்களிப்புகளில் அவர் நேதாஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவர் ஆவார். யார்? ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க வந்து சென்னையை சேர்ந்தவராக இருக்கார். அவர் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக தேசியத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு. அப்புறம் யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறோன்னா, பொருளாதாரத்தை ஆங்கிலேயர்கள் வந்து சுரண்டியிருக்காங்க இல்லையா, அதை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தினதில் நவ்ரோஜி மற்றும் கோகலே அவங்களுக்கு ஈக்குவலானவர் தான் யார்? ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி புகழ்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு 1886 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில் நடைபெற்றிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு பம்பாயில் 1885 WC பானர்ஜி. அதே இது 2வது மாநாடு கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில் நடைபெற்றிருக்கு. காங்கிரஸின் 3வது மாநாடு பக்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் 1887 சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அறியப்படுகிற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. 1887. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் 1885, நெக்ஸ்ட் 1886, நெக்ஸ்ட் 1887. ஃபர்ஸ்ட் மாநாடு பம்பாய், செகண்ட் மாநாடு கல்கத்தா, 3வது மாநாடு சென்னை. ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு தலைமை WC பானர்ஜி, செகண்ட் மாநாடுக்கு தலைமை தாதாபாய் நவ்ரோஜி, 3வதுக்கு பக்ருதீன் தியாப்ஜி அவங்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கு. ஸோ 1000 விளக்கில் 3வது மாநாடு நடைபெற்றிருக்கு. மக்கீஸ் தோட்டம்னு சொல்கிறோம் அந்த இடத்த. அதில் வந்து 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. அப்போ ஈக்குவலோட கொஞ்சம் அதிகமாகவே கலந்துருக்காங்க பாருங்களேன். 362 பேர், 362 பேர், 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அகில இந்திய லெவலில் கலந்துக்கிட்டவங்களே எத்தனை பேர் தான்? 607 பேர் தான் மொத்தம் கலந்துக்கிட்டாங்க. அதில் 362 பேர் சென்னையை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அடுத்த ஒரு பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகளையும் கடற்கரை மாவட்டங்கள் ராயலசீமா, கர்நாடகாவையும், பெங்களூரு, பெல்லாரி மற்றும் கனரா, கேரளாவையும், மலபார் மற்றும் ஒடிசாவின் கஞ்சம் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைய சென்னை மாகாணத்தோட ஒரு பகுதியாக இருந்தது. தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தோட ஒரு சின்ன பகுதியாக தான் இருந்திருக்கு. சென்னை மாகாணம் அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் உள்ளடக்கினதாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகளான கடற்கரை மாவட்டங்களாக இருக்கிற ராயலசீமா, அப்புறம் கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா, அப்புறம் கேரளாவை பார்த்தோன்னா மலபார், ஒடிசாவை எடுத்துக்கிட்டோன்னா கஞ்சம், இன்னும் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது தான் சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சென்னை மாகாணம் அப்படின்னு வர்ற இடத்துலலாம் நம்ம எதை ஞாபகப்படுத்தக்கூடாது? தமிழ்நாடை மட்டுமே நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டோ அதோட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு. அது போக ஆந்திர பிரதேசத்தில் கடற்கரை மாவட்டங்கள் ராயலசீமா, கர்நாடகா, பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம், இது எல்லாமே உள்ளடக்கினதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி 9.1 ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க.